கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே சுமார் 300 ஆண்டுகள் பிரசித்தி பெற்ற ஜான்சிறுகு மலை அடிவாரத்தில் எழுத்தருளியுள்ள முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே அமைந்துள்ள செட்டிமாறன்பட்டி ஜான்சிறுகு மலை அடிவாரத்தில் எழுத்தருளியுள்ள முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருக்கோவிலை செட்டிமாறன்பட்டி, தோட்டிப்பாறை ஆகிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து புதிதாக பல லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 21 அடி உயரத்தில் காவல் தெய்வமான முனியப்பன் மற்றும் முனியம்மாள் ஆகிய திருவுருவச் சிலை அமைக்கப்பட்ட நிலையில் நவக்கிரக பிரதிஷ்டையுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நேற்று மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கிய இந்த யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று காலை முதல் மற்றும் 2ஆம் கால பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சிவச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை வேள்வியில் அக்னி பகவானுக்கு பூரண ஆகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோபுரம், மண்டபத்தின் மீது எடுத்துச் செல்லப்பட்டு முனியப்பன் மற்றும் முனியம்மாளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முனியப்பன் மற்றும் முனியம்மாளுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீபாதாரணைகளும் காண்பிக்கப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த முனியப்பன் மற்றும் முனியம்மாளை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை செட்டிமாறன்பட்டி மற்றும் தோட்டிப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த ஊர்கவுண்டர்கள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து 48 நாள்கள் மண்டல பூஜைகளும் நடைபெறவுள்ளது. நாங்கள் 3 பேர் ஒன்று நினச்சிருக்கணும். நாங்கள் நினச்சதை கையில் ஒரே வழி எடுத்து கொடுக்கணும். புரியுதா? ஒரே முறையில் எடுத்து கொடுக்கணும். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.